எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லாங்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் பாப்பாவுக்கு சடங்கு வைக்க போகிறோங்க. சடங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சில சாஸ்திர சம்பிரதாயம் எங்கள் கிராமத்தில் செஞ்சு தான் சடங்கு வைப்பாங்க. எங்கள் பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணி 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தனால தள்ளி வைக்காமல் அப்படியே சிம்பிளாக சடங்கு வச்சாச்சு. இப்போ லீவுக்கு ஊருக்கு வந்துருந்துச்சுங்க. எங்கள் ஊருக்கு தங்கச்சி வீட்டில் தான் இப்போ தள்ளி வச்சு சடங்கு வைக்க போகிறோம். அப்போ அவங்க சரி லீவுக்கு வந்திருக்குல்ல இப்போயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லவும் திடீர் முடிவு தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கல்யாண டயத்தில் கூட அப்படியே 3 நாள் 5 நாள் தள்ளி வச்சு சடங்கு வைப்பாங்க. எங்கள் வீட்டில எல்லாம் 3 பொம்பளை பிள்ளைன்றனால எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி குடிசை கட்டி சடங்கு வச்சாங்க. தங்கச்சி இவங்கெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணி தலைக்கு தண்ணி ஊற்றி அப்படியே அப்போயே சடங்கு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி தாங்க கிராமத்துகளில் நடக்கும். தங்கச்சி பொண்ணு பெரிய பாப்பாவுக்கெல்லாம் அப்பயே செஞ்சுட்டாங்க, சடங்கு வச்சுட்டாங்க, ஒரே இதாக முடிச்சுட்டாங்க. இப்போ சின்ன பாப்பாவுக்கு சரி இருக்கிற 2 பொம்பளை பிள்ளையே யாருக்காவது நல்லா செய்யணும் அப்படின்றதுக்காக பாப்பாவுக்கு செய்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி தாங்க வாசலில் தான் குடிசை கட்டி இந்த மாதிரி தள்ளி வச்சு விடுவாங்க. இப்போ வெளியில யாருமே இந்த மாதிரி குடிசை கட்டி தள்ளி வைக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓரமாக வச்சு விட்றாங்க. தாய் மாமா குடிசை கட்டிட்டாங்க. என் தம்பி தான் சாஸ்திரத்துக்காக 2 கிடுகை மட்டும் மறைச்சி அந்த காற்றுக்கு விழுகாமல் இருக்கிறதுக்காக செங்கல் 2 சைடுமே வச்சுக்கிட்டு அப்படியே நிப்பாட்டியாச்சுங்க. கயிற்றை வச்சு அந்த ஸ்க்ரீன் கம்பியெல்லாம் கட்டி விட்டாச்சு. குடிசை கட்டணுன்னா தாய் மாமா அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ பங்காளிகள் எல்லாருமே வந்து போட்டி போட்டுக்கிட்டு நீ நானுன்னு வந்து கட்டுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க பார்க்கவேவும். இப்போ எல்லாம் யாரும் அந்த மாதிரி பழைய நினைவுகள்லாம் போச்சு. எனக்கெல்லாம் நல்லா நிறைய பேர் வந்து கட்டினாங்க மாமாலாம். பாப்பாவுக்கு சாஸ்திரத்துக்கு 2 கிடுகை வச்சு மறைச்சாச்சுங்க. எனக்கு இப்போ தோணுது ஐயோ பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது. பொம்பளை பிள்ளை இருந்தால் நமக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்படியே கண்ணழகு பார்க்கலாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யலாம். பரவாயில்ல தங்கச்சி பிள்ளை நம்ம பிள்ளை தானே. அந்த கிடுகு விழுகாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சித்தி பார்த்து பார்த்து அந்த செங்கலை எடுத்து எடுத்து வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா பெரிய பாப்பா, இப்போ சடங்கு வைக்கிற பாப்பா சின்ன பாப்பாங்க. குடிசையெல்லாம் கட்டினதுக்கப்புறமா பாப்பாவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா? தாய் மாமா பொண்டாட்டி தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ பாப்பாவை குடிசைக்குள்ளே விடும்போது விளக்கேற்றி வச்சு தான் பாப்பாவை குடிசைக்குள்ளே விடணும். அதுக்காக பச்சரிசி மாவு பிணைஞ்சு அந்த மாவுலேயே எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு விளக்கேற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாவு மேலேயேவும் மண் விளக்கு வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி திரியை போட்டு ஏற்றி வைக்கலாங்க. பாப்பாவுக்கு ஒரு மண் விளக்கு வாங்கி அதில் திரி எண்ணெயை போட்டு வச்சுருக்காங்க. 3 நாள் எரியணும். பாப்பாவை ஒதுக்கி வைக்கிறது 3 நாள் தான் குடிசைக்குள்ளே வைக்கிறது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு செல்வியமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே நாள் இன்றைக்கி விளக்கேற்றி வச்சோம்னா அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அதுவாக எரிஞ்சு அணையட்டும். அணையாமல் நம்மளாம் அணைக்காமல் அதுவாக எரியட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எரிஞ்சதுக்கப்புறமா அந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த மாவை எடுத்து ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்து கொடுத்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க அவ்வா. இப்போ பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா தாய் மாமா பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தலைக்கு தண்ணி ஊற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி கூப்பிட்டு வந்தாச்சுங்க. அவ்வாவும் இந்த விளக்கு ஏற்றுறாங்க. விளக்கு ஏற்றி உள்ளே வச்சதுக்கப்புறமா இப்போ பாத்திரம் புதுசு தட்டு செம்பு கிண்ணம் எல்லாமே வாங்கியிருக்காங்க அப்பாவுங்க. இப்போ மடி நிரப்புறதுக்காக வாழைப்பழம் தேங்காயெல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ சாப்பாடு போட்டு கொடுக்குறது இந்த புது தட்டில் தான் போட்டு கொடுக்கணும். இது எல்லாமே எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இப்போ சித்தியை கழுவிட்டு வர சொன்னாச்சுங்க. சாப்பாடு காலையிலேருந்தே சாப்பிடல பாப்பா. பச்சரிசி சாப்பாடு தான். பச்சரிசி சாப்பாடு பருப்பு உப்பு பருப்பாக கடைஞ்சி தான் கொடுக்கணும் பாப்பாவுக்கு. இப்போ விளக்கு ஏற்றி வச்சுட்டாங்க அவ்வா. இப்போ பாப்பாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். விளக்கு எரியுது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே டக்குன்னு பூவை வச்சு விட்டு பொட்டு சந்தனம் குங்குமம் வச்சு விட்டு அப்படியே உள்ளே மடி நிரப்பி அனுப்பியாச்சுங்க. அதுக்கப்புறமா தலையில் துவட்டிக்கிறலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம தலையை துவட்டி தலை சீவிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆயிரும் இல்லையா? அதனால் யாரையுமே கூப்பிடலங்க. நம்ம வீட்டாளுகளையும் கொஞ்சம் பேர் தான், கால்வாசி கூட வரலை. இல்லைன்னா எல்லாரையும் கூப்பிட்டா வீடு பத்தாதுங்க. அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். சிம்பிளாக தானே வைக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டளவு அப்படியே முடிச்சுக்கிறலாம்னு செய்கிறோம். ஊரில் அன்றைக்கின்னு பார்த்து விசேஷம் வேறு. அதனால் வந்த சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் வீட்டில் சாப்பாடு ஆக்கலை. இல்லைன்னா வந்தவங்க எல்லாருக்குமே சாப்பாடு ஆக்கி போடணுங்க. எல்லாரையும் சாப்பிட சொன்னால் விசேஷ வீட்டில் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஆக்கி வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சரி சடங்கன்னைக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு போட்டுக்கிறலாம் அப்படின்னு
வந்தவங்களுக்கு மாவு சாக்லேட் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ தம்பி பொண்டாட்டி சந்தனம் குங்குமம் அவ்வா எல்லோரும் சித்தி எல்லோரும் வச்சு விட்டதுக்கப்புறமா அப்படியே மடி நிறைச்சி குடிசைக்குள்ளே அனுப்பணுங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் சேலை தாங்க 1 வாரம் 7 நாள் தள்ளி வச்சுருந்தாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே தலைவலி குளிக்கணுங்க. அதுவும் நம்மளோட துணி சேலை கட்டக்கூடாது. சலவை தொழிலாளி இருக்காங்க பார்த்தீங்களா, வண்ணாமாத்துன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட தான் பார்த்திங்கன்னா அவங்களோட துணியை கொண்டு வந்து கொடுத்து கட்டணும். அதுதாங்க சாஸ்திர சம்பிரதாயம். இப்போ அந்த மாதிரி யாருமே துணி கொண்டு வந்து கொடுக்குறதில்ல. இப்போ இருக்கிற பிள்ளைங்க சேலையாங்க கட்ட போகுது. நான்லாம் 1 வாரம் எனக்கு கட்ட தெரியாமல், அதுவும் யாரும் கட்டியே விட மாட்டாங்க. நம்மளாம் தெரிஞ்சு தெரியாமலும் எப்படியோ கட்டினேன் நானெல்லாம். நல்லாயிருக்கும். 1 வாரமும் நல்லா வேணுன்றதை செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கலாம், பல்லாங்குழி விளையாடலாம். அதெல்லாம் ஒரு அனுபவங்க. அதெல்லாம் திரும்ப கிடைக்காது நம்ம நினச்சாலும். இப்போ பொட்டெல்லாம் வச்சு விட்டதுக்கப்புறமா தேங்காய் பழம் கொடுத்து மடி நிரப்புறது தாய்மாமா பொண்டாட்டி. தாய்மாமா பொண்டாட்டி மடி நிறச்சதுக்கப்புறமா அப்புறம் எல்லோரும் சொந்தக்காரவங்க எல்லோரும் செய்யலாம். அதுக்கப்புறமா எங்கள் அம்சா அம்மா செஞ்சாங்க. அவங்களும் தாய்மாமா வீட்டு ஆளுக தான். நிறைய பேர்கிட்ட சொன்னால் அந்த தேங்காய் பழமே நிறைய சேர்ந்துருங்க. இதை அப்படியே குடிசைக்குள்ளே வச்சு அந்த பிள்ளை எடுத்து எடுத்து சாப்பிட்ணும். வர்ற பிள்ளைங்க எல்லாருக்குமே கொடுக்கணுங்க. நல்லா சின்ன பிள்ளையில் எங்கள் சொந்தக்காரவங்க அத்தைமார்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னைய கூட போய் தூங்க சொல்லுவாங்க குடிசைக்குள்ளே. இப்போ பாப்பாவை குடிசைக்குள்ளே விடுறாங்க எங்கள் அவ்வா தம்பி பொண்டாட்டி. அந்த மடி நிரப்பி அப்படியே குடிசைக்குள்ளே விடுறதுங்க. போய் அப்படியே உக்காந்து அப்படியே தள்ளி விட்டுருவாங்க உள்ளே அனுப்பிச்சி விட்டு அந்த மடியில் இருக்கிறது எல்லாத்தையுமே எங்கள் அவ்வா தான் எடுத்து வச்சாங்க. இப்போயாவது உள்ளே வரைக்கும் போகிறாங்க. அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குடிசைக்குள்ளே அனுப்பிச்சாச்சுன்னா தொடக்கூட மாட்டாங்க. யாருமேவும் தொட்டால் வந்து குளிக்கணுமே அப்படின்னு தலைவலி தண்ணி ஊற்றணும். கூட தூங்குறதுக்கு அனுப்புகிற சின்ன பிள்ளைகளை கூட நான்லாம் நிறைய பேருக்கு அத்தைமார்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லாமல் ஜட்டியை மட்டும் போட்டு விட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. ஏன்னா அப்போ எல்லாம் டெய்லியெல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. காலையில் வந்து குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்காக. இப்போ இருக்கிற பிள்ளைங்க அப்படியெல்லாம் இருப்பாங்களாங்க. இப்போ பாப்பா உட்கார வச்சாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபேன் வேறு ஓடிக்கிட்டே இருக்கணும். வேர்க்குதுன்னுங்க. அந்த ஃபேன் காற்றுக்காகவே இந்த மூலையில் வந்து உட்கார வச்சு, இல்லைன்னா வாசப்படி பக்கத்தில் அந்த ஓரத்தில் உட்கார வைக்கலாம். காற்று வராது அப்படின்னு தூங்காதுங்க ஃபேன் இல்லாமல். இப்போ குடிசைக்குள்ளே தள்ளி விட்டதுக்கப்புறமா பச்சரிசி மாவு உதிரியாக வெள்ளை சர்க்கரையை போட்டு அப்படியே பிணைஞ்சி வச்சதை எல்லாருக்குமே கொடுத்து சந்தன குங்குமம் கொடுத்து அப்புறம் சாக்லேட்டு எல்லாருமே கொடுக்கவும் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவங்கவுங்க வாங்கிட்டு ஓடிட்டாங்க. உட்காரக்கூட இல்லைங்க. கலகலப்பாக வீடே நல்லா இருந்துச்சு. எல்லோரும் அவங்கவுங்க பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. உட்காரக்கூட இல்லைங்க. கொஞ்சம் நேரமாவது உட்காந்து நல்லா பேசிட்டு போகலான்னு கூட இல்லாமல் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் தங்கச்சி பிள்ளையே இவங்க தான் இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு போனாங்க. நானும் சந்தன குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, பச்சரிசி சாப்பாடு தான் ஒரே சாப்பாடாக வடிக்காமல் கிண்டி வேக வச்ச மாதிரி அப்படியே வேக வச்சு உப்பு பருப்பாக கடைஞ்சி தான் கொடுக்கணும். பாப்பா சாப்பிடும்போது யாருமே பார்க்கக்கூடாதுங்க. அந்த தீமண்டம் சாப்பிடும்போது கூட யாருமே பார்க்கக்கூடாது, கண்ணு பட்டுரும்னு அப்படியே மறைச்சி வச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இப்போ பிள்ளை எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரி சாப்பாடு கொடுக்கணுமே, காலையிலேருந்து பிள்ளை சாப்பிடாம இருக்கேன்னு சாப்பாடு போட்டு பாருங்கள். இந்த சாப்பாடு கொஞ்சம் தான் போட்டு கொடுத்தது. இதவே சாப்பிட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. வீடியோவே எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. நான் என்ன இப்போயேவா வீடியோ போட போகிறேன் அப்படின்னு எடுத்தேங்க. குடிசைக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி அழகு தாங்க. யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பா சாப்பிட முடியாமல் உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ தங்கச்சி தான் சாப்பிட சொன்னதுக்கு கொஞ்சம் தான் போட்டு கொடுத்தது. அதுவே சாப்பிட முடியாமல் உட்காந்துருக்கு. சாப்பிடட்டும் அப்படின்னு தங்கச்சி வேணாம் நினச்சிங்க. அப்புறம் ரொம்ப பாப்பாவே சாப்பிட்டுச்சு. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பேர் கூட போய் இந்த மாதிரி கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். க்ளீன் பண்ணோம் சாப்பாடு எல்லாமே. எவ்வளோ நேரமாக பாப்பா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. காலையிலேருந்து சாப்பிடாதுக்கு பசியோடு இருந்தால் ஃபுல்லாக சாப்பிட வேணாமா, அதுவும் பச்சரிசி சாப்பாடு வேறு பாப்பாவுக்கு பிடிக்கல.
என்ன பண்ணுறது, ஆனால் பச்சரி சாப்பாடு தான் சாப்பிட்ணும் சாஸ்திரப்படி. ஒரு வழியாக பாப்பா சாப்பிட்ருச்சு. குடிசை கட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த கதவு மாதிரி அப்படியே மரபாக வச்சு கட்டுவாங்க. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா குடிசை கட்டுறது அது ஒரு தனி அழகுதாங்க. அது ஒரு மாடலாக கட்டுவாங்க, நல்லாயிருக்கும். வெளியில் கட்டும்போது 2 பேர் தாராளமாக தூங்கலாம். பெரியதாக ரவுண்டாக அப்படியே அது ஒரு மாடலாக இருக்குங்க. இப்போ எல்லாம் யாரும் அந்த மாதிரி கட்டுறது இல்லை. ஆசையாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் கட்டி குடிசையில் உட்கார வைக்கணும்னு. இப்போ லட்சுமி சித்தி வந்து அவங்க மணி அனுப்பி விட்டாங்க. அவங்க லேட்டாக தாங்க வந்தாங்க, வேலையை வந்ததுனால. இப்போ வந்து மணி அனுப்பி கிளம்பிட்டாங்க. அவங்க சாப்பிடணும். பிள்ளைகளுக்கு சாக்லேட்டெல்லாம் சுற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு தலையில் ஈரமாக இருக்குன்னு தலையெல்லாம் துவைச்சி விட்டு காய வைக்கலாம்னு தங்கச்சி ரெடி பண்ணிட்டாங்க. பாப்பா ட்ரெஸ்ஸு வேறு மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கசகசன்னு இருக்குமா அப்படின்னு, ட்ரெஸ் டைட்டாக இருக்குதுன்னு. சரி ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம் அப்படின்னு பாப்பாவுக்கு நைட் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. பாப்பா ட்ரெஸ்ஸு மாற்றிடுச்சுங்க. விளக்கு பேன் காட்டில் வசந்த் வந்து வசந்த ரேகிங் பண்ணா ரேகிங் பண்றவனே வசந்த ரேகிங் பண்ணிருக்கியா? அவன்ட்டு நான் அதைத்தான் சொன்னேன். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி உக்காந்துருச்சுங்க. இப்போ கட்டைப்பையில் அந்த தேங்காய் பழம் எல்லாமே தங்கச்சி எடுத்து வச்சிருச்சு. இன்னைக்கு கீழே தூங்குறது நானும் தங்கச்சி தாங்க தூங்கணும். சின்ன பிள்ளைய யாருமே தம்பி பிள்ளை வரமாட்டேன்ருச்சு பயந்துக்கிட்டு. பாப்பா நானும் தங்கச்சி தாங்க பாப்பா கூட தூங்கணும். எல்லோரும் மேலே போயிடுவாங்க. அப்புறம் பிள்ளை எல்லாருமேவும் தம்பி வீட்டுக்கு போய் அங்கே போய் தூங்க போயிடுவாங்க. 3ஆம் நாள் காலையில் என்ன சாஸ்திர சம்பிரதாயம் செய்கிறோம்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 2ஆம் நாள் காலையில் பார்த்திங்கன்னா அப்பா அவங்க தாய்மாமா வீட்டாளுங்க பருப்பு சோறு ஆக்கி போட்டு அதுக்கப்புறம் கறி எடுத்து ஆக்கி போடுவாங்க. இதுதாங்க சாஸ்திர சம்பிரதாயம். தாய்மாமா வீட்டாளுங்க எல்லாம் செய்கிறது. ஒரு வாரமெல்லாம் தள்ளி வச்சா சொந்த பந்தம் எல்லாருமே பலகாரம் வாங்கி போடுறது, ஆக்கி போடுறது இதெல்லாம் செய்வாங்க. உங்கள் ஊரில் இந்த வழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள்.